தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ மிக முக்கியமான ஒரு அப்டேட் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்லேருந்து வந்திருக்கு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மாணவர்கள் வந்து நம்ம ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதோட ப்ராசஸ் என்ன? பொதுவாக வந்து ரிசைன் பண்ணணும் அப்படின்னா, அதாவது தங்களுக்கு எந்த சீட்டு கிடைச்சிருக்கோ அந்த சீட்டை அந்த சீட்டை விட்டு வெளியில வரணும். எம்பிபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, பிடிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, அதை விட்டு நீங்கள் வெளியில வரணும் அப்படின்னா அதுக்கு பேர் ரிசைன் பண்ணால் தான் வெளியே வர முடியும். அப்படின்னா அது காலேஜில் போய் டைரெக்டாக நம்ம அந்த அதுக்கு சில முறைகள் இருக்கு. அதன்படி அவங்க செஞ்சா ரிசைன் லெட்டர் அங்க குடுத்து எழுதி குடுத்துட்டு க்ளோஸ் பண்ற மாரி இருக்கும். ஆனா இந்த வருடம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரவுண்ட் 1லயோ, ரவுண்ட் 2லயோ சீட்டு கிடைத்த மாணவர்கள், சீட்டு கிடைக்காதவங்கள பத்தி பிரச்சனை கிடையாது. சீட்டு கிடைத்த மாணவர்கள், நீங்க ரவுண்ட் 3க்கு போகல. ஆனா ரவுண்ட் 1லயோ, ரவுண்ட் 2லயோ கிடைத்த சீட்ட நீங்க ரிசைன் பண்ண விரும்புறீங்க. ரிசைன் பண்ணா பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வேற அவங்க ஹோம் ஸ்டேட்ல சில மாணவர்கள் வெளியில இருந்து மேனேஜ்மென்ட் கோட்டா எடுத்திருக்காங்கன்னா, அவங்களுடைய ஓன் ஸ்டேட்லயே வந்து மேபி அவங்களுக்கு கவர்ன்மென்ட் காலேஜ்ல கிடைச்சிருக்கலாம். அல்லது வந்து சில மாணவர்கள் வந்து எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கோ, பிடிஎஸ் படிக்கிறதோ விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க ரிசைன் பண்ணலாம். சரி, அப்ப ரிசைன் பண்ணிட்டா, நீங்க ரவுண்ட் 1லயோ, ரவுண்ட் 2லயோ ஒரு சீட் கிடைச்சிருக்கு ஆல்ரெடி உங்களுக்கு. அந்த சீட் விட்டு தான் நீங்க வெளியில வரப்போறீங்க இல்லையா? அப்படி வெளியில வரீங்கன்னு சொன்னா, உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் உங்களுக்கு பெனால்டி எதுவுமே இல்லாம வெளிய வர்றதுக்கு, அவங்க ஒரு டேட் குடுத்துருக்காங்க. அந்த டேட்டுக்குள்ள நீங்க ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு ஆன்லைன் போர்ட்டல் ஒண்ணையும் குடுத்துருக்காங்க. நீங்க தமிழ்நாடு கவர்ன்மென்ட்டுடைய அதாவது டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் டாட் என்ற வெப்சைட்ல போனீங்கன்னா, அதற்குரிய லிங்க் இருக்கும். அந்த லிங்க கிளிக் பண்ணி உள்ள போயிட்டு நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய ரிசைன் லெட்டர நீங்க குடுக்கணும். ரைட்டுங்களா? இது ஆன்லைன்ல பண்றதுக்கு ஒரு வாய்ப்ப இந்த வருடம் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது எதற்குள்ள பண்ணணும்? டைம் லிமிட் ஏதாவது இருக்கா அப்படின்னா, எஸ். கண்டிப்பா இன்னைக்கு 3ஆம் தேதி. ஸோ 3ஆம் தேதி செப்டம்பர்ல இருந்து அக்டோபர் 9ஆம் தேதி சாயந்திரம் மதியம் 2 மணி வரைக்கும் டைம் குடுத்துருக்காங்க. இந்த பர்ட்டிகுலர் பீரியடுக்குள்ள ரிசைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் நீங்க ரிசைன் பண்ணிக்கலாம். ரவுண்ட் 1ல சீட்டு கிடைத்த மாணவர்களா இருந்தாலும், ரவுண்ட் 2ல சீட்டு கிடைத்த மாணவர்களா இருந்தாலும் ரிசைன் பண்ணலாம். அப்படி ரிசைன் பண்ணிட்டு இந்த தேதிக்குள்ள ரிசைன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே, எந்த ஒரு பெனால்ட்டியுமே கிடையாது. இன் கேஸ் ஏதோ ஒரு காரணத்துல மறந்துட்டீங்க அல்லது ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க அந்த 9ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு மேல நீங்க அ முன ம வ அதாவது 3 மணிக்கோ, 4 மணிக்கோ அல்லது அடுத்த நாளோ அந்த மாரிலாம் நீங்க ரிசைன் பண்ணிட்டீங்க மறந்து போய் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட், டியூஷன் ஃபீஸ், பெனால்டி இது 3மே சேர்ந்து வரும். ஸோ எவ்வளோ அமௌண்ட் ஹியூஜ் அமௌண்ட்டா இருக்கும் கண்டிப்பா. பெனால்டி அப்படின்றது வந்து 10 லேக்ஸ் பெனால்டி ரைட்டுங்களா? இது இல்லாம கவர்ன்மென்ட் கோட்டா சீட் நீங்க எடுத்திருந்தீங்க அப்படின்னா, செக்யூரிட்டி டெபாசிட்ட ஒரு 30,000 கட்டியிருப்பீங்க. டியூஷன் ஃபீஸ் ஒரு ரூ. 4,50,000 கட்டியிருப்பீங்க. கரெக்ட்டா? பிரைவேட் காலேஜ்ல கவர்ன்மென்ட் கோட்டா சீட். அப்போ இதுல ஒரு 30,000 வந்து செக்யூரிட்டி டெபாசிட். நீங்க ரூ. 4,50,000 டியூஷன் ஃபீஸ் கட்டியிருப்பீங்க. இதுவே புடிச்சிடுறாங்க. ரைட்டுங்களா? இது இல்லாம மேனேஜ்மென்ட்ல சேர்ந்த மாணவர்கள் ஒரு ரூ. 15,00,000 கட்டியிருப்பாங்க. அது போகும். என்ஆர்ஐல இருந்தா 20,00,000 ரூ. 25,00,000 கட்டியிருப்பாங்க. அதுவுமே போயிடும். இதெல்லாம் தவிர்த்து ரூ. 10,00,000 எக்ஸ்ட்ரா பெனால்டி அப்படின்றதும் வரும். அப்ப மிகப்பெரிய ஒரு அ சுமைய வந்து நீங்க குடுக்குற மாரி ஆயிடும். அதனால தயவு செய்து மனசுல வச்சுக்கிட்டு, நீங்க ரிசைன் பண்ணணும் அப்டின்னா, நீங்க 3ஆம் தேதி செப்டம்பர் 3ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 9ஆம் தேதி மதியம் 2 மணிக்குள்ள ரிசைன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இத மைண்ட்ல வச்சுக்கிட்டு, ஏன்னா ஒரு ஃபைனல் டிசிஷன்க்கு வந்துருங்க. வந்ததுக்கப்புறம் அந்த முடிவ நீங்க எடுங்க. சரிங்களா? லேட்டா முடிவு எடுக்கலாம், எடுக்கலாம், பண்ணலாமா, வேணாமான்னு ஆசிலேஷன்ல இருந்து நீங்க டேட் வரைக்குமே கடந்துற போறீங்க, மறந்துற போறீங்க. அதுக்காக தான் திரும்ப திரும்ப ரிமைண்ட் பண்றோம். நம்ம ஒரு தடவையும் திரும்ப நான் ரிமைண்ட் பண்றேன். ஷார்ட்ஸ்ல கூட குடுத்து உங்களுக்கு நான் ரிமைண்ட் பண்றேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் அவங்களோட நோட்டீஸ்ல குடுத்துருக்காங்க. ரிசைன் பண்றதுக்குரிய போர்ட்டல் ஆன்லைன்ல ஓப்பன் ஆயிருக்கு. எல்லாமே அதுக்குள்ள போயிட்டு அந்த ப்ராசஸ நீங்க கம்ப்ளீட் பண்ணிடுங்க. யாரெல்லாம் அந்த தேதிக்குள்ள ரிசைன் பண்றீங்களோ, அவங்கலாம் கண்டிப்பா வந்து இந்த சீட் வந்து வேக்கன்ட் ஆயி திரும்ப அடுத்த ரவுண்டுக்கு போகும். சரிங்களா? அதனால தான் முன்கூட்டியே வந்து அந்த விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க. இத ரிசைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் இந்த ஒரு வாய்ப்ப பயன்படுத்துங்க. பெனால்டி இல்லாம பயன்படுத்துங்க. அது ரொம்ப முக்கியம். தேங்க் யூ.